வருஷத்துக்கு முன்பதாக, அது முடியறதுக்கு முன்பதாக அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வரேன். நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, சபையாக எங்கள் அனைவருக்கும் என்ன வச்சுருக்கீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, டிக்ளேர் டு அஸ், சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். எப்பவுமே முதல் ஞாயிற்றுக்கிழமை, தரிசனத்தின் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நிறைய ஐடியாஸ் தோணுது, ஆனால் கர்த்தர் பேசினதாக ஒன்றும் கிடைக்கல. அந்த நாள் ஒரு அருமையான சகோதரன், நல்ல ஒரு நண்பர், அவருடைய பர்த்டே. சரி, சர்வீஸ் முடிஞ்சிச்சு, அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபிக்கிற நேரத்தில் 2 வார்த்தை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்தார் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துறார், அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, முழு சபைக்கும் நான் இந்த தரிசனத்தை தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த 2 வார்த்தையை அவர் காண்பிச்சார். இது கூட சேர்ந்து இன்னும் 2 வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். அடுத்த வாரம் நம்மளுடைய விஷன் வாட்ச், செவ்வாய்க்கிழமை காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒரு அருமையான கையேந்தி பவன்ல வாங்கிட்டு நான் இப்படி வர்றேன். அந்த 2 வார்த்தைகள் என்னுடைய ஆவியில டிராப் ஆகுது. I know that is from God. கர்த்தரிடத்துல கேட்ட, ஆண்டவரே என்ன நீங்க சொன்னாலும் எனக்கு நீங்க வசனத்துல இருந்து ஒரு 2 அல்ல 3 ப்ரூஃப் நீங்க கொடுக்கிற வரைக்கும் இதை நான் டிக்ளேர் பண்ண போறதில்ல. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கர்த்தர் 2 இல்ல 3 தடவை கன்ஃபார்ம் பண்ணி அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். வாங்க 1 Samuel chapter 7. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்கள் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அபார வெற்றி, அசாதாரணமான வெற்றியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். எத்தனை பேர் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எஸ், லெட்ஸ் வாட்ச் தி வீடியோ. Yes, answered prayers, divine success. பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளும் தெய்வீக வெற்றிகளும். 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, பல வருஷமா நீ ஜெபிச்ச ஜெபத்தின் பதில்களுக்கு காலம் வரல, ஆனா இந்த வருஷம் அந்த காலத்துக்குள்ள உன்னை நான் வழி நடத்தி இருக்கிறேன். You will receive answer to prayers from 2023, 2022, 2021. Answered prayers, receive it in Jesus name. எல்லாரும் சொல்லுங்க, I receive it ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில். பல வருஷமா நீங்க எதிர்பார்த்த பிரேக் த்ரூ, அற்புதம், அந்த வழி வாசல், அந்த திறந்த கதவு உங்களுக்கு நடக்காம போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த காலம் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளின் காலம். உன் பிரார்த்தனைகளுக்கான பதிலை நான் கொடுக்கிற ஒரு காலமா இருக்குது. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். அவர் சொல்றார், இவ்வளவு வருஷம் நீ விதைச்சிருக்கிற, பணத்தை விதைச்சிருக்கிற, அன்பை விதைச்சிருக்கிற, ஊழியத்தை விதைச்சிருக்கிற, உன் பயபக்தியை விதைச்சிருக்கிற, உன் ஜெபத்தை நீ விதைச்சிருக்கிற, உன் கண்ணீர்களை நான் பார்த்திருக்கிறேன், உன் விதைப்பை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்ற வசனத்தை கர்த்தர் இந்த வருஷம் நிறைவேற்ற போறாரு. This is going to be a year of harvest, a year of harvest, a year of harvest, financial harvest, family harvest, harvest in your health, harvest in your peace,
இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்க, I receive it in Jesus name. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெற்றிகரமா இருக்க போறேன். என் வெற்றியை பார்த்து தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. பொருளாதார வெற்றி, குடும்பத்தின் வெற்றி, ஆரோக்கியத்தின் வெற்றி, மனதளவுல வெற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி, ஊழியத்துல வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, தெய்வரகமான வெற்றி, அபாரமான வெற்றி. இயேசுவின் நாமத்தில் 2025 is a year of answered prayers and divine success to every person under my voice. Online, offline, in-house, in your house. God is speaking to you right now. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க எல்லாரும்.